ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் என்ற புதிய ஆன்மீக ஆல்பம் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் இசைஞானி இளையராஜாவின் புதிய ஆன்மீக ஆல்பம் வெளியிடப்பட்டது. பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் மூலம் இசைஞானி இளையராஜா மற்றும் கர்நாடக சங்கீத இசை பாடகரான சஞ்சய் சுப்பிரமணியன் ஆகிய இருவரும் முதன்முறையாக கைகோர்த்துள்ளனர். இளையராஜாவின் வரிகளில் அவரது இசையமைப்பில் உருவான பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் சஞ்சய் சுப்பிரமணியன் பாடியுள்ளார். இந்நிகழ்வில் கலந்து பேசிய இசைஞானி இளையராஜா தாம் 1980களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்ட ஆன்மீக அனுபவங்களே பரம்பொருளே பாடலாக வெளிப்பட்டதாக தெரிவித்தார். 3 மாதங்கள் உடல் வலிக்கு பிறகு அந்த பாடல் தன்னுள் தானாக உதித்ததாகவும் அது தாம் எழுதியது அல்ல, இறைவன் அருளியது போல உணர்ந்ததாகவும் கூறினார். இசை என்பது தெய்வீக கலை என்றும் ஆன்மீகம் என்பது தனி விஷயம் அல்ல, வாழ்வே ஆன்மீகம் என்றும் இளையராஜா வலியுறுத்தினார். நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தாரு, கற்பூரம் காட்டினாரு, கும்பிட்டு வெளியில நடந்து வந்தா. நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுதுதான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். அதுக்கு அதுல கடைசியில வருது பாருங்க, இன்ன உலக இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடையிலோர் எம்பாவாயின்னு வரும். எனக்கு நான் எழுதுனதுங்கிறீங்களா, நான் யோசிச்சதுங்கிறீங்களா? நான் யோசிக்கல, அதுவா வந்தது, அவன் கொடுத்தது.